தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதி கன மகிமை உண்டாவதாக. தொடர்ந்தும் நிகழ்கால ரட்சிப்புல வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து வேதத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இயேசு தெளிவாக சொல்லுகிறார், அவரில கனி கொடுக்க முடியாதவர்களை அவர் அறுத்து போடுகிறார். அவரில நிலைத்திருந்து கனி கொடுக்க முடியாத கொடியை அவர் அறுத்து போடுகிறார். அப்ப என்ன? அவரில நிலைத்திருந்து கனி கொடுக்க வேண்டுமானால் அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அந்த வார்த்தையில நிலைத்திருக்கிறவன் தான், அந்த வார்த்தையில உணர்வடைகிறவன் தான், அந்த வார்த்தையில கிரியை செய்கிறவன் தான் கனி கொடுக்கிறான். அப்ப ஆண்டவருடைய வார்த்தையில இயேசுவில கனி கொடுக்க வேண்டும் என்றால் இயேசுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதன்படி கிரியை செய்ய வேண்டும். கிரியை செய்யும் போதுதான் அந்த கனிகளை நாங்கள் கொடுக்க முடியும். அவருடைய வார்த்தையில கிரியை செய்து அந்த வார்த்தையின்படி வார்த்தைக்கேற்ற கனிகளை கொடுக்க வேண்டும். ஒரு மனிதன் கெட்ட கனிகளையும் கொடுக்க முடியும், நல்ல கனிகளையும் கொடுக்க முடியும். நல்ல கனிகள் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறது வார்த்தையின்படி வாழுகிற அந்த வாழ்க்கை. தொடர்ந்தும் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீங்க. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்காது மாட்டது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இப்ப இயேசுல நிலைத்திருந்தா தான் ஒருத்தனால நல்ல கனிகளை கொடுக்க முடியும் என்று இயேசு இங்க தெளிவா சொல்றாரு. அதற்காக அவர் எங்களை தேடி வந்தாரு, தெரிந்து கொண்டாரு, தன்னுடைய இரத்தத்தை சிந்தினாரு, அடிக்கப்பட்டாரு, பாடுகள் பட்டாரு. இந்த இரத்தத்தினால் அந்த பாடுகள் உபத்திரவங்கள் மூலமாக எங்களை கழுவினாரு. பழைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்கி புது சிருஷ்டியாய் மாற்றினாரு. மாற்றி அந்த புது சிருஷ்டியாய் வாழ வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய வேதத்தையும் அவர் அந்த வேதத்தை எழுதின ஆவியானவரே எங்களுக்கு தந்தார். தந்து அந்த வார்த்தையில நாங்கள் நிலைத்திருந்து அவர் விரும்புகிற கனிகளை கொடுக்க வேண்டும் என்று இந்த நாட்கள்ல அவர் எதிர்பார்க்கிறார். அப்படி அவர் எதிர்பார்க்கிற கனிகளை கொடுக்க வேண்டுமானால் அவரில் நிலைத்திருக்க வேண்டும். 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நல்லது என்று வரும்போது அது தெய்வம், பரிசுத்தம் என்று வரும்போது அது தெய்வம், நல்ல கனிகள் என்று வரும்போது அது தேவனுக்கு விரும்பிய கனிகள், தேவன் விரும்புகிற கனி. அந்த கனிகள், தேவன் விரும்புகிற கனிகளை கொடுக்க வேண்டுமானால் அந்த தெய்வத்தில் நிலைத்திருக்க வேண்டும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நல்ல காரியங்களை, கெட்ட காரியங்களை கொத்தாண்டவர் பேசல, கெட்ட கனிகளை கொத்த பேசல. இயேசு இல்லாம அநேக காரியங்களை செய்ய முடியும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை. ஆனா இயேசுவோடு இருக்கிறவன், ஆவியானவரால வழி நடத்தப்படுகிறவன் தான் இயேசு விரும்புகிறபடி வாழ முடியும், விரும்புகிறபடி கனி கொடுக்கும். அதான் சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப இயேசுவோட வாழ வேண்டும், இயேசுவுக்காக வாழ வேண்டும், இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும், நித்தியத்துல போக வேண்டுமானால் இயேசுவாகி அவர் வேண்டும், அந்த வார்த்தை வேண்டும்.
அதன்படி வாழ வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். ஆவியானவர் தொடர்ந்து அப்படியாக எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக. ஆமென்.